திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு திருமந்திரம். திருச்சிற்றம்பலம். பெற்றருளாக்கில் பெரியா பெருநெறி பெற்றருளாக்கில் பிறவா பெரும் பயன் பெற்றரமன்றில் பெரியா பெரும் பேறு பெற்றருளகுடன் பேசா பெருமையே. திருச்சிற்றம்பலம். பெற்றார் உலகினில் பிரியா பெருநெறி என்று தொடங்கும் பாடலை இப்பொழுது நாம் காண இருக்கிறோம். பெற்றார் உலகினில் பிரியா பெருநெறி என்று குறிக்கிறாரே, அதாவது சிவபெருமானின் திருவருளை பெற்ற மகா ஞானிகள் இந்த உலகத்தில் வாழும்போதே இறைவனை விட்டு என்றும் பிரியாத உன்னத ஞான நெறியை அடைந்து விடுகிறார்கள். பெற்றார் உலகில் பிறவா பெரும் பயன். அத்தகைய ஞானிகள் இனி மீண்டும் இந்த பூலோகத்தில் பிறந்து துன்பப்படப் போவதில்லை. பிறவி பிணியிலிருந்து விடுதலை பெற்று பிறவாமை என்னும் ஆகச்சிறந்த பயனை பெறுகிறார்கள். பெற்றார் மன்றில் பிரியா பெரும்பேறு. அவர்கள் தில்லை சிற்றம்பலத்தில், அதாவது அம்பலம் என்று கூறுகிறோமே, அங்கு ஆனந்த நடனம் ஆடும் சிவபெருமானின் திருவடி நிழலை விட்டு எப்போதும் நீங்காத பேரின்ப பெருவாழ்வை அடைகிறார்கள். பெற்றோர் உலகினில் பேச பெருமையை. இப்படிப்பட்ட பேராற்றலையும் முக்தி நிலையும் பெற்ற அந்த ஞானிகளை பற்றி இந்த உலகத்தில் உள்ள நாம் போற்றி பேசுவதே நமக்கு கிடைக்கும் மிகப்பெரிய பெருமையாகும். இப்பாடல் உருவானதற்கு காரணமான மூலன், அதாவது திருமூலர் தானே மூலன் உடலில் புகுந்தார் என்ற ஞானியின் கதையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கைலாயத்தில் நந்தியம் பெருமானிடம் உபதேசம் பெற்ற சிவயோகியார் ஒருவர் புதிய மலையில் உள்ள அகத்தியரை காண தென் திசை நோக்கி வந்தார். திருவாவடுதுறை என்ற ஊருக்கு அருகில் வந்தபோது அங்கே பசுக்கூட்டங்கள் அலறி அழுது கொண்டிருப்பதை கண்டார். அதற்கு காரணம் என்ன? அந்த பசுக்களை மேய்க்கும் மூலன் என்ற இடையன் திடீரென இருந்து கிடந்தான். பசுக்கள் அவன் உடலை சுற்றி சுற்றி நின்று கண்ணீர் வடித்தன. விலங்குகளின் இந்த பாசத்தை கண்ட சிவயோகியார் இரக்கமுற்றார். பசுக்களின் துயரத்தை துடைக்க எண்ணினார். தனது உடலை ஒரு மறைவிடத்தில் வைத்துவிட்டு பரகாய பிரவேசம், அதாவது கூடு விட்டு கூடு பாய்தல் என்னும் கலை மூலம் தனது உயிரை அந்த இடையனான மூலனின் உடலுக்குள் செலுத்தி விட்டார். மூலன் உயிர் பெற்றெழுந்ததும் பசுக்கள் மகிழ்ச்சி அடைந்தன. மாலை நேரத்தில் பசுக்களை ஊரில் கொண்டு போய் விட்டுவிட்டு அவர் தன் பழைய உடலை தேடி அலைந்தார். ஆனால் அதிசயமாய் அவரது பழைய உடல் அங்கே இல்லை. இறைவன் அதை மறைத்து விட்டார் போலும். வேறு வழியின்றி அந்த இடையன் உடலிலேயே தன் சிவயோகத்தை தொடர்ந்தார். அவரே திருமூலர் என்று அழைக்கப்பட்டார். அவர் ஆண்டுக்கு ஒரு பாடல் வீதம் 30 ஆண்டு காலம் தவம் செய்து 3000 பாடல்களை அருணினார். அதுவே திருமந்திரம். தமிழ் 3000 என்று கூறுவோம், திருமந்திரம் ஆகும். திருமூலர் அந்த இடையனின் உடம்பில் இருந்தாலும் அவர் உலக ஆசைகளில் சிக்கவில்லை. இறைவனுடன் கலந்த பிரியா பெருநெறி அடைந்தார். அப்படி உடம்பால் மனிதனாக இருந்தாலும் ஆன்மாவால் சிவனோடு கலந்த ஞானிகளின் பெருமையை பற்றித்தான் தான் பெற்ற அனுபவத்தின் மூலமாக இப்பாடலில் திருமூலர் பாடியுள்ளார். பெற்றார் உலகினில் பிரியா பெருநெறி, பெற்றார் உலகில் பிறவா பெரும் பயன், பெற்றார் மன்றில் பிரியா பெரும் பேறு, பெற்றார் உலகினில் பேசும் பெருமையே. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.